ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். குருவே சரணம். என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். வருகிற அமாவாசை தினம் 18/1/2026 மற்றும் 3ஆம் பிறை 20/1/2026 இந்த 2 தினங்களில் உங்களுக்கு தீட்சை வகுப்புகள், ஹீலிங் சர்வீஸ் உங்களுக்கு தரப்படுகிறது. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்கள் இந்த சர்வீஸ் எடுத்துக்கிட்டு பலனடையணும்னு நினைக்கிறீங்களோ முன்பதிவு செஞ்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குரு சரணம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கான ப்ரெடிக்ஷன், கரண்ட் ஃபீல் அபவுட் யுவர் பர்சன். உங்களோட நபருக்கு உங்களை பற்றி என்ன ஃபீல் இருக்குது, இதுக்கு முழுக்க முழுக்க உங்களோட நபரை பற்றி மட்டும்தான். இது ஒரு ஷார்ட் வீடியோவாக தரேன், சரியா? இதில் 3 பைல் வைக்கிறேன். ஸ்க்ரீனில் 3 ஃபெதர்ஸ் தெரியும். எது உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிட்டு பாருங்கள். சாமுவேல் ஏஞ்சலோட பிளஸ்ஸிங்ஸில் எடுக்கிற செல்லங்களே, அதனால அவருக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க கமெண்ட்ல. அவரோட நம்பர் 44455. ஓகேவா? மனசிலாயோ? ஓகே, மனசில் ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? பார்த்துடலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மெமரிஸ். உங்கள் நபருக்கும் உங்களுக்கும் இப்போ ரைட் நோ பிரேக்கில் இருக்கீங்க. ஓகேவா? கரண்ட் ஃபீல் பற்றி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ கரண்ட்ல உங்கள் நபர் எப்படின்னா, அவங்க உங்களோட நினைவால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க ஒரு மாதிரி அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, நான் ரொம்ப உன்னை மிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் நீ இல்லாத ஒரு விஷயம் எனக்கு லைஃபே இல்லாத மாதிரி, அது ஒரு சத்தியம் பண்ணி சொல்கிற மாதிரி ஒரு ப்ராமிஸ். நான் கண்டிப்பாக நான் உன்னால் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், நீ இல்லாததை மிஸ்ஸிங்காக இருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் நோ கான்டாக்டில் இருக்கலாம் மேபி. அதனால இப்போ உங்களை பற்றி ரொம்ப கொஞ்சம் அவர் உங்களோட அந்த ஒர்த் என்னன்றது தெரியுது அவருக்கு. அதனால இவங்க எனக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னராக இருந்திருக்காங்க, நான் அவங்கள மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. ப்ராமிஸ் பண்ணுறாரு, தனக்கு தானே அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு, உள்ளுணர்வாக பேசுகிறாரு. இது பைல் 1க்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ணவங்க, இப்போ நீங்கள் ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் கரெக்டாக இருக்கணும். உங்கள் நபருக்கும் இது பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும். நான் மோஸ்ட் ஆஃப் உங்கள் நபருக்காக தான் எடுத்தேன். உங்கள் நபருக்கும் எனக்கு இன்ட்யூஷன் என்ன வருதுன்னா, உங்கள் நபரும் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காரு. அவர் ஒரு கரெக்டான ஒரு முடிவு எடுக்க தெரியாமல் இருக்காரு. அவர் லைஃப்பில் இன்னொரு பர்சன் இருக்க மாதிரி தெரியுது. உங்களை சூஸ் பண்ணுறதா அவங்கள சூஸ் பண்ணுறதா, அவங்கள கட் பண்ணிட்டு உங்களை சூஸ் பண்ணிக்கிறதா, இந்த மாதிரி ஒரு உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் ஒரு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் மேபி இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் அப்படிதான் தெரியுது. அதனால நீங்கள் அதே மாதிரி ஒரு சில மக்கள் நீங்கள் பார்க்குறவங்க உங்களுக்கும் இந்த நபரை தேர்ந்தெடுக்கலாமா, இவங்க உங்கள் லைஃப்பில் வராங்க. ஒரு சிலர் நீங்கள் நீங்கள் ஒரு இன்னொருத்தரோட நீங்கள் ரிலேஷன், அதாவது லவ் போர்டிங்கில் இருக்கீங்க, இல்லை திருமண வாழ்க்கையில் இருக்கீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் நடுவில் யாரோ வந்திருக்காங்க. இதை நாம் சூஸ் பண்ணலாமா, இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. சரியான முடிவு நீங்கள் எடுக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நீங்கள் உள்வாங்கியிருக்கீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு நல்லதா கெட்டதான்னு கூட தெரிய மாட்டேங்குது ஒரு சிலருக்கு. ஓகேவா? சரியான முடிவெடுங்க செல்லங்களே. ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்குது, இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லை உங்கள் லைஃப்பில் அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஒரு கன்சல்டேஷன் வாங்க, சரியான ஒரு முடிவை எடுத்துக்கோங்க. ஒரு கில்ட் ஃபீலிங்லேயே இருப்பீங்க காலம் ஃபுல்லாக. இந்த டைம் கண்டி நீங்கள் இந்த விஷயத்துக்கு ஒரு கரெக்டான சொல்யூஷன் கண்டுபிடிக்கலன்னா, நீங்களும் சரி உங்கள் நபரும் சரி காலம் ஃபுல்லாக ஒரு கில்ட்டான ஃபீலிங்லேயே வாழ்வீங்க. அதனால் அவேராக இருங்க. ஓகேவா? எவ்வளவோ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எதுக்கோ போயிட்டு நீங்கள் விரயம் பண்ணிட்டு இருக்கீங்க மணியை. ஆனால் உங்கள் லைஃப்பை சரி பண்ணிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு டிவைன் சாமுவேல் ஏஞ்சல் உங்களுக்கு அலர்ட்னஸ் கொடுக்குறாரு. நீ போகிற ரோடு சரியில்லை, நீ கரெக்டான டைரக்ஷன் வா. ஒன்று சூஸ் பண்ணுறியா அதுலேயே போ, இல்லையா கரெக்டான டைரக்ஷன் வந்துடு. புரியுதா சொல்கிறது? அப்படிதான். அவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரியுது. ஓகேவா? இதுக்கு மேலே இதை பேசக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம பைல் 3க்கு பார்க்கலாம். பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறார்? ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்கள் நபர் உங்களை பற்றி மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ரொம்ப அன்பாக அவங்களோட நெருக்கமாக இருக்க மாதிரி, ரொம்ப உங்ககிட்ட
அதாவது இது இந்த யூனியன் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேருக்கு இந்த புரிதல் கூட உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நீங்க உங்க கூட சில வைப்ரேஷன்ஸ் இருக்கும். உங்க கூட வந்து இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஓகேவா? இந்த நபர் உங்களுக்கு ஒரு ட்ரூ லவ்வா இருக்கலாம். அதனால அவர் உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது உங்களை அறியாம உங்களுக்கு அவங்க மேல அது உங்களுக்கே தெரியும். என்னன்னா உங்க உள்வுணர்வுக்கு வந்து நம்மளை யாரோ ஒருத்தர் வந்து வழிநடத்துறாங்க, நம்மளை யாரும் நினைக்கிறாங்க, அந்த மாதிரி தெரியும். 2வது உங்களுக்கு வந்து டிவைன் ப்ரொடெக்ஷன் கூட, அந்த வைப்ரேஷனை கூட உங்களால ஃபீல் பண்ண முடியும். சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கு. பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்குன்னா கமெண்ட்ல பதிவிடுங்க. கண்டிப்பா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் உங்க நபர் உங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. நீங்க அவங்க லைஃப்ல வரணும், அவங்களோட அன்பா இருக்கணும், இந்த பாண்டிங் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. உங்க லைஃப் பார்ட்னரை பத்தி ஒரு நல்ல புரிதல் வேணும். இன்னும் வந்து உங்களோட பாண்டிங்கை ஸ்ட்ராங் பண்றதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு, எப்படி நீங்க வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிட்டு இருக்க விஷயங்களை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஏதாவது டவுட் கிளாரிட்டி வேணும்னா நீங்க ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு. அது வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப் பண்ணுங்க செல்லுங்களே. ஓகேவா? கண்டிப்பா இந்த பைல் ரீடிங் ரொம்ப வந்து ஷார்ட் ரீடிங்கா கொடுத்தாலும் ரொம்ப அப்படியே கரெக்டா அக்யூரேட்டா கொடுத்துருக்கிறாரு மெசேஜ். அலர்ட்னஸும் கொடுத்துருக்கிறாரு. ஓகேவா? ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்க. ஓகே, அப்புறம் எல்லாருக்கும் வந்து தைத்திருநாள் வாழ்த்துக்கள். 2026ஓட அந்த பிளஸ்ஸிங்ஸ், அந்த புது வருடத்தோட பிளஸ்ஸிங்ஸையும் அந்த தைத்திருநாளோட பிளஸ்ஸிங்ஸும் உங்களுக்கு கிடைச்சி உங்க லைஃப்ல எல்லா சகல சௌபாக்கியத்தோட ஹாப்பியா சந்தோஷமா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் த டே. காட் பிளஸ் யூ. குரு சரணம்.